அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் பார்த்தீங்கன்னா, விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் வீர தீர சூரன் திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி மற்றும் சித்தா போன்ற படங்களை இயக்கிய எஸ்.யு. அருண்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஜி.வி. பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட தொடக்கம் முதலே கொஞ்சம் நல்லாவே போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறப்போ அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் குரூப்பு, அதை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்கள ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற அந்த துரத்துற போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போட்டியில் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த போலீஸையே போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த வில்லன் குரூப் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க துணையா தேடுறது அவங்க கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த காளிங்கிற ஒரு மளிகை கடைக்காரனா இருக்கிற விக்ரமோட உதவிய. ஸோ விக்ரம் வந்துட்டு அந்த போலீஸ்காரரான எஸ்.ஜே. சூர்யாவை கொன்னாரா இல்லை இவங்கள பழி வாங்கினாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஏறத்தாழ 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்துக்கு, அவ்வளோ பெரிய நீளமான படத்துக்கு திரைக்கதைங்கிறது மிக மிக சுமாராக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காங்க. கதையோட கரு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மசாலா படத்துக்கு உண்டான கரு தான் இருக்குதே ஒழிய, அதில் ஹீரோவுக்கான பேக்ட்ராப்பு, அந்த வில்லன்களுக்கான பேக்ட்ராப்பு அப்படின்னு எதுவுமே இல்லை. இதைய பார்ட் 2ன்னு வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1ங்கிறது இதற்கப்புறம் எடுத்து வரப்போகுதுன்ற மாதிரியும் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பார்ட் 1ல் இவங்களுக்கு உண்டான பேக்ட்ராப் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த படம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சலிப்பத்தான் தருதே ஒழிய ஒரு கேங்ஸ்டர் படத்தை பார்த்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்த விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்று தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு, இன்னொன்று ஜி.வி. பிரகாஷ்குமாரோட பிஜிஎம். அது ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்துருக்குதுன்னே சொல்லணும். அதே மாதிரி விக்ரம் மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் நிறைய சண்டை காட்சிகள் எல்லாம் வச்சுக்காம கொஞ்சம் நார்மலாகவே நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். விக்ரமோட மனைவியாக வர்ற துஷாரா விஜயன் இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மற்றபடி ஒரு பேன் இண்டியா படமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தெலுங்குலேருந்து ஒரு நடிகர், மலையாளத்துலேருந்து ஒரு நடிகர்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வலு சேர்த்துருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பேன் இண்டியாங்கிறது ஒரு படத்தோட எலிவேஷன், அந்த கதை திரைக்கதையை கொண்டுட்டு போகணும். எல்லா ஏரியாவும் சேல் ஆகணும், எல்லா மக்களுமே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் வெறும் நடிகர்களை மட்டுமே போட்டு பேன் இண்டியா மூவின்னு இந்த காலத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நிறைய படங்களுக்கு ஒத்து வர்றதும் இல்லை. இந்த படத்தோட முதல் பாகம் வெளிவர்றப்போ இந்த படத்தோட மொத்த கதையும் நம்மளுக்கு புரியுமான்னு பார்க்கணும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி.